சரி, ஒரு சின்ன மங்களாச்சாரம் பண்ணிடலாம். வரணும்னு பாத்துக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனேய சலாகய சக்தமுன்மிலமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீசியம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதாமாயம் ததா சிவபதியம். ஏ கிருஷ்ணா கருண சிந்தே தீன பந்தே ஜகத்பதே கோபேஷா கோபேஷா காந்தா ராதா காந்தா சுதே अर्थहांचन गौरांगी राधे वृंदानेश्वरी वानो सुदेवी प्रियमानी हरिप्रिये वांच कल्पतराय कृप सिंधु ये वस पदिनाना भावनीये वैष्णवियो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. நம்ம ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற 64 குணங்கள்ல நாம பார்க்க போறது 46வது குணத்துல இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. சரி, இன்னைக்கு நாம 46வது குணங்களை பத்தி நம்ம படிக்கலாம். நானே படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பெண்கள் அனைவரும் கவர்ச்சிப்பர். அதாவது எப்படி பாத்தீங்கன்னா, பகவான் ரொம்ப அழகா இந்த இடத்துல இந்த குணங்களை அதாவது அவருடைய குணங்களை சொல்லப்பட்டிருக்காங்க. ஸ்ரீமத் பாகவத்துல 1வது காண்டத்துல ரொம்ப அற்புதமா பகவான் என்ன பண்றாங்க, அஸ்தினாபுரத்துல இருந்து துவாரகா போறாரு. துவாரகா போகும்போது பாத்தீங்கன்னா, அஸ்தினாபுரத்துல கிளம்பும் போதே எல்லாரும் வாரெல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் ஹாப்பியா ஓகே, எல்லாம் யுதிஷ்ட மகாராஜா தன்னுடைய சிம்மாசனம் உட்கார வச்சாச்சு, பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணி அவர் சக்கரவர்த்தி ஆகிட்டு இங்கிருந்து கிளம்புறாரு. இங்கிருந்து கிளம்பும் போதே எல்லாருமே துக்கமா ஒரு மாதிரி சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க. சோ அங்க துவாரகா போற பதில போனா அங்க ரொம்ப எல்லாமே ஹாப்பினஸ், கம்ப்ளீட்டா எல்லாமே ரொம்ப பகவானை தரிசிக்கிறது சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே பகவான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும் அது. ஸ்ரீமத் பாகவத்துல 1வது காண்டத்துல ரொம்ப அற்புதமா இருக்கும் அது. அதோட வர்ணனை பாருங்க, இங்க ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. எந்த ஒரு மனிதனும் சிறப்பான தகுதிகள் உள்ளனவோ அவன் பெண்களை பெரிதும் வசிக்கிறான், இல்லைங்களா? துவாரகாபுரியிலிருந்து அரசியலை பற்றி ஒரு பக்தன் பின் வருமாறு கூறினார். பகவானின் பக்தி தொண்டில் முழு நேரம் ஈடுபட்டிருந்த துவாரகாபுரியில் உள்ள அரசியலின் பெருமகளை நான் என்னவென்று எடுத்துரைப்பேன். பகவானே அவரது புனித போரை உச்சரிப்பதின் மூலம் நாரதர் போன்ற மாமுனிவர்களின் பேரின்பம் அனுபவிக்க செய்யும் கருணை உடையவராக இருக்கின்றார். இதுவே இப்படி என்றால் சதா சர்வகாலமும் பகவானை பார்த்து தொண்டு செய்து கொண்டிருக்கும் அரசியலை பற்றி என்ன சொல்ல? பகவான் கிருஷ்ணருக்கு துவாரகாபுரியில் 16,108 மனைவியர்கள் இருந்தனர். அவர்கள் அனைவருமே பகவான் கிருஷ்ணரை இருப்பை இழுக்கும் காந்தம் போல கவரப்பட்டிருந்தனர். அதனால் தான் ஒரு பக்தன் கூறினான், போற்றதுக்குரிய பகவானே, நீர் ஒரு காந்தம். விஜயத்தில் உள்ள கண்ணீரோ இரும்பை போன்றவர்கள். இரும்பை காந்தம் கவருவதை போல நீர் செல்லும் திசையெல்லாம் அவர்கள் உண்மை பின்தொடர்ந்து வருகின்றனர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேலி குத்தாவும் சொல்லுவாங்க. அதாவது பகவானுக்கு 16,108 மனைவிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அது ஏன் அந்த பகவானுக்கு ஏன் அந்த அவதாரத்துல அவ்வளவு மனைவிகள் இருக்காங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா. உங்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராம அவதாரத்துல அந்த ரிஷிகள் பகவான் அடையிறதுக்காக விருப்பப்பட்டாங்க. பட் அந்த இதுல அவரு ஏகபத்தினி விரதம்னால கிருஷ்ண அவதாரத்துல அவங்க எல்லாம் மனைவியரா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஹரிபோல் பிரபு, ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இதுல நம்ம ஒரு உத்தவர் கேட்கிறாரு பகவான் கிட்ட. உத்தவ கீதையிலேயே பகவான் அது கொடுக்குறாரு. ரொம்ப அழகா கொடுக்குறாரு. கொடுக்குறாரு. என்னுடைய பக்தர்கள் தான் எனக்கு மனைவியா வராங்க அப்படின்றார். எப்படின்னா நம்ம பகவான தந்தையாகவோ, தாயாகவோ, மகனாகவோ, கணவனாகவோ, மனைவியாகவோ எப்படி வேணா நம்ம உறவு கொள்றோம் பாத்தீங்களா? சில பேர் மனைவியா நான் உனக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். ஏன் ஆண்கள் கூட பிரபுஜி கூட அது மாதிரி வேண்டி இருக்காங்க பகவானுக்கு. ஏன்னா பகவானுக்கு ஆத்மா ரூபத்துல எதுவுமே கிடையாது. ஆண் பெண் அந்த பாகுபாடே கிடையாது பகவானுக்கு. அந்த இதே கிடையாது. ஆத்மா அவ்வளவுதான். பகவானுடைய அம்சம் நம்ம எல்லாருமே. சோ அந்த ஸ்தானத்துல இப்ப நான் கூட பகவானுக்கு நான் மனைவியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் பக்தி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல பகவானுக்கு நம்ம மனைவியா இருக்கும். சோ அது போலதான் பகவானுக்கு பாத்தீங்கன்னா மனைவிமார்கள் அவ்வளவு பேர் பக்தர்கள் எல்லாம் பக்தர்கள் தான். இதே பிரபு சொல்ற மாதிரிதான் ராமபிரான் காலத்திலயும் அந்த ராமாயணத்திலையும் சொல்லப்பட்டிருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய உபநேசங்கள்ல 10 உபநேசங்கள்லயும் இதே மாதிரி ஒரு குறிப்பு எடுத்து காட்டலாம். ஏன் பகவானுக்கு இவ்வளவு மனைவிமார்கள் இருக்காங்க? ஏன்னா அதை அறியாதவங்க தான் தவறாக சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி, 47 என்ன சொல்றப்ப எல்லோராலும் வழங்கப்படும். படிக்கிறேன் பிரபு. எல்லோராலும் வணங்கப்படுபவர், எல்லா மனிதர்களாலும் எல்லா தேவர்களாலும் மரியாதை அளிக்கப்பட்டு வணங்கப்படுபவன் சர்வராத்யன், அதாவது எல்லோராலும் வணங்கப்படுபவன் என்று அழைக்கப்படுகிறான். கிருஷ்ணர், சிவபெருமான், பிரம்மதேவர் உள்ளிட்ட அனைத்து உயிர்களால் மட்டுமல்ல, விஷ்ணுவின் அவதாரங்களான அதாவது முழுமுதற் கடவுள் வடிவங்கள் பலதேவர், சேஷன் போன்றவர்களாலும் கூட வணங்கப்படுகின்றார். பலதேவர் கிருஷ்ணரின் நேரடி அவதாரம் ஆவார். இருந்தும் அவர் கிருஷ்ணரை வழிநடத்தத்தக்கவராக ஏற்றுக்கொண்டுள்ளார். மகாராஜா யுதிஷ்டரின் ராஜசுய யாக மண்டபத்தில் அங்கிருந்த தேவர்கள், மாமுனிவர்கள் அனைவரின் கவனத்தையும் கவரும் மையப்புள்ளியாக கிருஷ்ணரே திகழ்ந்தார். அவர்கள் அனைவருமே அவருக்கு மரியாதையாக வந்தனம் செய்தனர். ஹரே கிருஷ்ணன். 48 எல்லா வளங்களும் உடையவர். கிருஷ்ணர் வலிமை, செல்வம், புகழ், அழகு, அறிவு, துறவு ஆகிய அனைத்து வளங்களும் நிரம்ப பெற்றவர். கிருஷ்ணர் துவாரகபுரியில் இருந்த பொழுது எதுகுலத்தை சேர்ந்த அவரது உறவினர்கள் 56 கோடி பேர்கள் இருந்தனர். அவர்கள் அனைவருமே கிருஷ்ணரிடம் மிகவும் பணிவுடனும் மிக்க மரியாதையுடனும் நடந்து கொண்டனர். அவர்கள் வசிப்பதற்கு அங்கேயே 9 லட்சம் பெரிய மாளிகைகள் இருந்தன. அங்கிருந்த அனைவரும் கிருஷ்ணரை பெரிதும் வழிபடத்தக்கவராக கருதி அவருக்கு மரியாதை செய்தனர். கிருஷ்ணரின் பெரும் வளத்தை கண்டு பக்தர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். பில்வமங்கல தாக்கூர் அவரது கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் பகவானை பின்வருமாறு அழைப்பதன் மூலம் மேலே கூறப்பட்டுள்ளது உறுதி செய்யப்படுகிறது. போற்றுதற்குரிய பகவானே, உமது பிருந்தாவனத்தின் பலத்தை பற்றி என்னால் என்ன கூற முடியும்? பிருந்தாவனத்தில் உள்ள எழில்மிகு கண்ணீர் அணிந்துள்ள சிலம்பு போன்ற அணிகலன்கள் சிந்தாமணியை விட உயர்ந்தவையாகும். அவர்கள் அணிந்திருக்கும் ஆடைகளோ தேவலோகத்து பாரிஜாத மலர்களைப் போல் எழில்மிக்கவையாகும். பசுக்களோ வானொலிகளில் உள்ள சுரபி பசுக்களை போன்றவையாகும். ஆகவே உமது வளம் ஒரு கடலை போல ஒருவராலும் அளவிட முடியாதது ஆகும். 49 எல்லா மாண்புகளும் உடையவர். தலைவர்களுக்கே தலைவனாக விளங்குபவன் எல்லா மாண்புகளும் உடையவன் ஆவான். கிருஷ்ணர் துவாரகாபுரியில் இருந்தபொழுது சிவபெருமான், பிரம்மதேவர், இந்திரன் போன்ற தேவர்கள் அவரை தரிசிப்பதற்காக அங்கு அடிக்கடி வருவர். ஒரு நாள் மிகவும் தீவிரமாக தனது பணியில் ஈடுபட்டிருந்த வாயிற்காப்போன் கூறினான், வணக்கத்திற்குரிய சிவபெருமானே, பிரம்மதேவனே, அதோ அந்த ஆசனத்தில் சற்று நேரம் அமருங்கள். மரியாதைக்குரிய இந்திரனே, உனது பிரார்த்தனைகளை மனத்திற்குள் சொல். அது மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. அதனால் அமைதியாக இருக்கவும். மரியாதைக்குரிய வர்ணதேவனே, உடனே இவ்விடம் விட்டு வெளியேறுக. தேவர்களே, உங்களது நேரத்தை வீணே கழிக்காதீர்கள். கிருஷ்ணர் இன்று முக்கிய அலுவலில் ஈடுபட்டிருக்கின்றார். அதனால் அவரை காண உங்களால் முடியாது. 50 பரம நெறியாளர். இருவகையான நெறியாளர்கள் அல்லது ஆளுநர்கள் உள்ளனர்.
சுதந்திரமாக இயங்குபவரும் ஆளுநர். எவரது கட்டளைகளை பிறரால் புறக்கணிக்க முடியாதோ அவரும் ஆளுநர் என்றே அழைக்கப்படுகின்றார். கிருஷ்ணரின் முழு சுதந்திரம் மற்றும் ஆளுமையை குறித்து ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. காளிங்கன் பெரும் குற்றம் இழைத்தவனாக இருந்த போதிலும் கிருஷ்ணர் தமது தாமரை திருவடிகளால் அவனது தலையில் அடையாள முத்திரையை பதித்தார். இதற்கு நேர்மாறாக பிரம்மதேவன் மிக அருமையான ஸ்லோகங்களினால் கிருஷ்ணரை பிரார்த்தித்த போதும் அவரால் கிருஷ்ணரை பயப்படுத்த இயலவில்லை. கிருஷ்ணரின் இந்த முரண்பாடான செயல்முறை அவரது நிலைமையை பொருத்தமுடையதே ஆகும். ஏனென்றால் வேத இலக்கியங்கள் அனைத்திலும் அவர் பரிபூர்ண சுதந்திரமுடையவர் என்றே வர்ணிக்கப்படுகிறார். ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆரம்பத்தில் பகவான் ஸ்வராட் எனப்படுகிறார். இதன் பொருள் பரிபூர்ண சுதந்திரம் உடையவர் என்பதாகும். இதுவே பரம மெய்ப்பொருளின் நிலையாகும். முழு மெய்ப்பொருள் உணர்வுடையவர் மட்டுமல்ல, பூரண சுதந்திரம் உடையவரும் ஆவார். கிருஷ்ணரின் கட்டளைகள் எவர் ஒருவராலும் புறக்கணிக்க முடியாது. ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டம் 2ஆம் அத்தியாயம் 21வது ஸ்லோகத்தில் உத்தவர் விதுரிடம் கூறுகிறார், பகவான் கிருஷ்ணர் ஜட இயற்கையின் முக்கணங்களின் தலைவராவார். அவரே எல்லா செல்வங்களையும் அனுபவித்து மகிழ்பவர் ஆவார். அதனால் அவருக்கு ஈடு இணையாகவோ அல்லது அவரைவிட உயர்ந்தவர் என்றோ எவரும் இல்லர். எல்லா அரசர்களும் சக்கரவர்த்திகளும் அவரிடம் வந்து தங்கள் காணிக்கைகளை செலுத்தி தங்கள் மணிமுடி நிலத்தில் அடிபட அவரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்குவர். ஒரு பக்தர் கூறினார், போற்றுதற்குரிய பகவான் கிருஷ்ணரே, நீர் பிரம்மதேவனை பார்த்து நீ இப்போது இந்த பிரபஞ்சத்தினை படைக்கலாம் என்றும் அதுபோல் சிவபெருமானிடம் நீ இப்போது இந்த பௌதிக வெளிப்பாட்டை அளிக்கலாம் என்றும் கட்டளையிடுவதன் மூலம் நீரே இந்த பௌதிக உலகினை படைத்து அளிக்கின்றீர். உமது கட்டளையினாலும் உமது அம்ச அவதாரமான விஷ்ணுவினாலும் நீர் பிரபஞ்சங்களை காக்கின்றீர். இவ்வாறு ஓ கிருஷ்ணரே, கம்சனின் பகைவரே, உமது கட்டளைக்கேற்ப நடக்கும் ஏராளமான பிரம்மதேவன்களும் சிவபெருமான்களும் உள்ளனர். 51. மாறுதலற்றவர். கிருஷ்ணர் தனது உண்மை நிலையினை என்றும் மாற்றிக்கொள்வதில்லை. சாதாரண உயிர்கள் தங்கள் உண்மையான ஆன்மீக நிலை மறைக்கப்பட்டு இறக்கின்றனர். அவர்கள் பல்வேறு உடல்களில் தோன்றுகின்றனர் என்பதோடு பல்வேறு உடற்கருத்துடைய வாழ்க்கை நிலைக்கேற்ப செயல்படுகின்றனர். ஆனால் கிருஷ்ணரோ தனது உடலினை மாற்றிக்கொள்வதில்லை. அவர் தமது சொந்த உடலுடனேயே தோன்றுகின்றார். ஆகவே அவர் ஜட இயற்கையின் முக்கணங்களினால் பாதிக்கப்படுவது இல்லை. ஸ்ரீமத் பாகவதம் முதற்காண்டம் 11ஆம் அத்தியாயம் 36வது ஸ்லோகத்தில் பரம நெறியாளரின் தனி சிறப்பு என்னவென்றால் அவர் ஜட இயற்கையின் முக்குணங்களினால் பாதிக்கப்படுவதில்லை என்பதாகும். இதற்கு அனுபவச் சான்றினை பகவானால் காக்கப்படும் பக்தர்களும் கூட ஜட இயற்கை முக்குணங்களினால் பாதிக்கப்படாமல் இருப்பதில் நாம் காணலாம். ஜட இயற்கையின் குணத்தின் பாதிப்பினை வெல்வது அத்தனை எளிதல்ல. எனினும் பகவானால் காக்கப்படும் பக்தர்களோ தெய்வீக மகான்களோ அதனால் பாதிக்கப்படுவதில்லை. இவ்வாறு இருக்க பகவானை பற்றி கூறுவதற்கு என்ன இருக்கிறது? அதாவது பகவான் இந்த பௌதிக உலகில் சில சமயம் அவதரித்த போதிலும் ஜட இயற்கை குணங்களுடன் அவருக்கு எந்த விதமான தொடர்பும் இருப்பதில்லை. அவர் முழு சுதந்திரத்தினுடைய செயல்படுகிறார். இதுவே பகவானின் சிறப்பு தன்மையாகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்ப இந்த 51ல பாருங்க, அதாவது மாறுதலவர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதோட 51வது விளக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன புரிதல் அடையுதுன்னு பாருங்களேன். இப்போ பகவான் வந்து எந்த அவதாரத்துல நமக்கு வந்து ஒரு அவதாரம் கொடுத்துட்டு இருக்காரு. நம்மளுடைய ஆத்மா எந்த அவதாரத்துல உள்ளது, எந்த ரூபத்துல உள்ளது ஆத்மா. இது ஸ்ரீமத் பகவத்கீதையிலே நம்ம ரொம்ப அழகா படிச்சுக்கணும். ஸ்ரீமத் பாகவத்துல 8வது காண்டத்துல இதை பத்தி விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. பகவான் வந்து எந்த உருவத்துல அவர், எந்த ரூபத்துல அவர், எந்த சக்தியில அவர் இயங்குறார் பகவான். அதோட சாராம்சம் தெரிஞ்சா நம்ம விளக்கம் ஈஸியா புரிஞ்சிடலாம். யார சொல்ல முடியுமா? பகவான் எந்த அவதாரத்துல நம்ம ஒரு அவதாரம் கொடுக்கிறார், அதே மாதிரி ஆத்மாவுடைய அது எந்த ரூபத்துல நமக்குள்ள இயங்குது. நம்ம கிட்ட பரமாத்மாவா இருக்காரு. என்ன பிரபு? நம்ம கிட்ட பரமாத்மாவா இருக்காரு. நம்ம கிட்ட பரமாத்மாவா இருக்காரு. கரெக்ட். ஆனா பகவான் வந்து ஒரு அவதாரம் கொடுக்கிறாரு. எந்த சக்தியில பகவான் அவதாரம் கொடுக்கிறார்? இப்ப நாமெல்லாம் எந்த உடல்ல இருக்கிறோம்? ஜட உடல்ல இருக்கிறோம். அது மாதிரி பகவானுடைய உடல் ஒண்ணு இருக்கு இல்லையா? அவர் எந்த உடல்ல அந்த உடல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இப்ப மனித உடல் மாறி மாறி கிடைக்கும், மாறி வரும்.
ஆனா பகவான் வந்து அந்த ஒரு அம்சத்துல மட்டும்தான் அவர் அவதாரம் கொடுப்பார், யோகமாயா சக்தி மூலியமாக. இல்லைங்களா? பகவான் வந்து யோகமாயா சக்தி மூலியமா தான் தன்னுடைய அவதாரங்களை கொடுப்பார். எல்லா எல்லா அவதாரங்களுமே யோகமாயா சக்தி. இப்ப நம்ம ஆத்மாவும் அதே பண்பு தான், யோகமாயா சக்தி தான். பகவானுடைய ஆத்மா, நம்மளுடைய ஆத்மா, அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆத்மா உயிர் வந்து யோகமாயா சக்தி தான். யோகமாயா சக்தி மூலியமா தான் பகவான் எல்லா அவதாரம் கொடுக்குறார். அப்போ இந்த இந்த ஆத்மா கூட பாத்தீங்கன்னா யோகமாயா சக்தி தான். ஏன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எந்த புலன்களும் கிடையாது. அதே மாதிரி ஆத்மாவுக்கும் எந்த புலன்களும் கிடையாது. இந்த உடலுக்கு மாத்திரம்தான் அந்த புலன்கள்லாம் இருக்கே தவிர ஆத்மாக்கு ஒண்ணும் கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், எந்த ஒரு ஆத்மாவையும் சரி, எந்த உயிருமே நம்ம சித்திரவதை பண்ணவே மாட்டோம். ஏன்னா உள்ள இருக்கிற உயிர், எல்லா உயிருமே பகவானுடைய அம்சம். அது யோகமாயா சக்தி. அது அது பகவானுடைய குணங்கள் தான் இருக்கும். அது பௌதிக குணத்துக்கு போவே போவாது. இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எந்த உயிரையுமே எந்த எந்த யாரையுமே நம்ம குறை சொல்ல மாட்டோம், தப்பு சொல்ல மாட்டோம், தப்பாவே நடத்த மாட்டோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த இந்த பதத்துல ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. நாம குணம் தான் நம்ம மாறும். நம்ம 24 மூலக்கூறுகள்ல, பண்புகள்ல நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்க. ஞானேந்திரங்கள், கருமேந்திரங்கள், இந்த ஐம்புலன்கள், கண்ணால பாக்குறது, காதால கேட்குது, வாயால பேசுறது, இது எல்லாமே மாறும். ஆனா ஆத்மா என்னைக்குமே மாறாது. அது ஒண்ணு போலதான் இருக்கும். அது என்ன நினைக்கும்? பகவானுடைய நித்திய சேவகனாக இருக்குன்னு தான் அப்படும். ஏன்னா அது யோகமாய சக்தி. அது இந்த ஆத்மான்றது அது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் மாறுதற்க, அதாவது எல்லாமே மாற்றம் அடையும். ஆனா நம்ம ஆத்மா மட்டும் மாற்றம் அடையாது. காரணம் அது பகவானுடைய அம்சம். அது உடலும் பகவானுடைய அம்சம் தான். ஆனா பகவானுடைய வெளிப்புற சக்தி இது இல்லைங்களா? இந்த இந்த இதை மட்டும் நாம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி எல்லா பண்புடையரும் சொல்லிட்டு 49 நம்ம படிச்சோம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான வந்து பார்க்க வராரு. பகவானை தரிசிக்க வராரு. யசோதை உள்ளே விட மாட்டேன்றாங்க. இது பிருந்தாவனத்துல அங்க அங்க அந்த இடத்துல நாங்க போயிருக்கும் போது அங்க ஒரு சொன்னாங்க. அங்க கைடு உள்ளவர், ஒரு ஆச்சாரி ஒரு சொன்னார். ரொம்ப அற்புதமா சொன்னார். நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. என்னன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா யசோதாயி உள்ளே விட மாட்டேன்றாங்க. அந்த இடம்லாம் எங்களுக்கு கூப்பிட்டு காமிச்சாங்க. இங்கதான் வந்து சிவபெருமான் வந்து இன்னும் வந்து கூப்பிட்டாங்க. ஆனா அவர் பார்த்தா ஜடவுட ஒரு மாதிரி அவருடைய ரூபத்துல வரும்போது பாத்தீங்கன்னா பயந்துட்டாங்க அவங்க. யசோதாய் உள்ள விட மாட்டேன், என் குழந்தைய பார்க்க விட மாட்டேன், படம் பிடிக்கிறாங்க. பிரம்மதேவனும் அவரும் அப்படிதான். அவரும் வந்து நிக்கிறார். அது மாதிரி பகவானை தரிசிக்கிறதுக்காக வர்றார். யசோதாயை விட மாட்டேன்றாங்க. அப்புறம் நந்த மகாராஜா சொல்லி அதுக்கப்புறமா தான் உள்ள போய் பார்க்கறோம். அது ஒரு லீலை. அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த இடம்லாம் போய் பார்த்தோம் நாங்க. அது 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 அவர் என்ன பண்றாரு? பகவான் அந்த அவருடைய ரூபத்துக்காக தான் அந்த மலை. அதாவது பிரம்மதேவன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் ஒரு மலை. ஏன்னா எதுக்கு சொல்ல வர்றதுன்னா, பகவான் வந்து தரிசிக்கிறதுக்காகவே இவங்க யாருக்கு பெரிய பெரிய அதாவது தேவர்கள் எல்லாம் வந்து பகவானை தரிசிக்கிறதுக்கு வராங்க. பண்புடையவர் பகவான். ஆனா அதே தேவர்கள் பாருங்க, நம்ம இந்திரனும் சரி, வாயு புத்திரனும் சரி, வாயு பகவானும் சரி, வர்ண பகவானும் சரி, கொஞ்சம் அது வந்து நம்மள மாதிரி ஒரு அதுவும் ஒரு ஆத்மா தான். அவங்களும் தேவர்கள் நமக்குள்ள. ஆனா உயர் சக்தி பெற்ற ஆத்மாக்கள் அவங்க. ஆனா அவங்களும் பகவானுக்கு கட்டுண்ட ஆத்மாக்கள் தான். அவங்களும் நம்மளோட கொஞ்சம் ஹை பொசிஷன்ல இருக்கனால கொஞ்சம் அவங்க தேவர்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த உடலோட இருக்கிற பண்புகள்லாம் இருக்கும். அதுவும் அவங்களுக்கும் உண்டு. அது என்ன உண்டுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு உபநிஷன்ல படிச்சேன். ரொம்ப அற்புதமா இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா, நாம வந்து ஒருத்தர் நம்மள குறை சொல்லிட்டான்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மள ஏன் குறை சொன்னாரு இவரு? அப்படின்னு நம்ம டக்குன்னு பௌதீகத்துல போவோம்ல. அதே தன்மை அவங்களுக்கும் உண்டு. இப்ப இந்திரன் பாத்துக்கிட்டே எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருப்பான். யார் யார் வராங்க? யார் யார் போறாங்க? நம்ம யார கவுக்க போறாங்க? நம்ம சேர யார கால உடைக்க போறாங்க? நம்மள யாரு கவுத்து விட்டுருவாங்க? இப்படியே கவனிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு அதான் வேலையே. இங்க நம்ம பௌதீகத்துல இருக்கோம்னே அதே செயல் தான். ஆனா அதே பகவானுக்கு அப்படி கிடையவே கிடையாது. அதான் இந்த இடத்துல ரொம்ப அழகா நாம 49 நம்ம படிச்சோம். அது மாதிரி பரமர் நெறியாளர் 50ல படிச்சோம். ரொம்ப அழகான நெறியாளர். ஏன்னா ஒரு 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 ஜீவராசியை ரொம்ப அழகா பகவான் கட்டமைச்சிருக்காரு. எல்லா ஜீவராசியும் ஒன்னோட ஒண்ணு சார்ந்து இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. சரிங்களா? எப்படி நாம வந்து வர்ணாச தர்மத்துல 3ஆம் அத்தியாயத்துல பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கோம். அதே மாதிரி நாம எல்லாமே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்? சத்திரியன் நினைக்கிறோம், சூத்திரன் நினைக்கிறோம், வைசியன் நினைக்கிறோம், ராமன் நினைச்சு நம்ம எல்லாமே காலை தூக்கி நடக்கிறோம். ஆக்சுவலா வந்து ஒன்னோட ஒண்ணு சார்ந்து இருக்கணும் தான் பகவான் ரொம்ப அழகா படைச்சு. அதே மாதிரி விலங்குகளையும் உயிரினங்கள் எல்லா உயிரினங்களையும் அது போலதான் பகவான் பட. அதான் நெறியாளர், ரொம்ப நெறியாளர், ரொம்ப அழகா இந்த உலகத்தை ரொம்ப அழகா பகவான் கட்டமைச்சிருக்கிறார். நாம அது யாருமே சரியா ஃபாலோ பண்ணாம தான் நம்ம இருக்கோம் இல்லைங்களா?
அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களை வந்து அனைவரும் கவர்ச்சி பெறும். நம்ம இதை முன்னாடியே படிச்சோம், 46ல படிச்சோம். 47ல பாருங்க எல்லோரும் வணங்கக்கூடிய இப்ப எல்லாமே சிவபெருமானும் சரி, பிரம்மாவும் சரி, எல்லா தேவர்களும் சரி பகவானை தரிசிக்கிறதுக்கே வருவாங்க. ஒரு ஒரு அவதார யோகமாயா சக்தியில பகவான் அவதாரம் கொடுக்கும் போதெல்லாம் அவருடைய சகாக்கள் எல்லாமே வந்து அவர் கூட வந்து அவதாரம் கொடுப்பாங்க. குறிப்பா இவரு இருப்பார், ஆதிசேஷன் இருப்பார். எல்லா அவதாரத்திலையும் ஆதிசேஷன் இருப்பார். சரிங்களா? எல்லா வளங்களையும் உடையவர் பகவான். இப்ப நம்ம பகவானுடைய சக்தியில நம்ம பகவானுடைய உணர்வோட நாம செயல்படுறோம். அவரை மையப்படுத்தி செயல்பட ஒரு செயல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நம்ம அறியாமவே நம்ம ரொம்ப ஹாப்பினஸா இருப்போம். நம்மளுடைய முகம்ல நல்ல பொலிவா இருக்கும். ஏன்னா நம்ம எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். பகவான பத்தியும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். மத்தவங்களுக்கு சொந்த பந்தத்தை யார பத்தி கவலைப்பட மாட்டோம். ஏன்னா பகவான் பார்த்துப்பார். அது நம்மளுடைய கடமைன்னு ஒண்ணு இருக்கணும். அது கடமையோட செய்யும்போது பாத்தீங்கன்னா, அவங்க மேல ஒரு தேஜ் இருக்கும். இல்லைங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா, நாம 48ல படிச்சோம். இல்லைங்களா? சரி. நம்ம இனி கன்டின்யூ பண்ணுவோம். ரொம்ப அழகா எல்லாம் அறிய வல்லவர். அந்த சாங்ஸ் வந்து நம்ம 52 பார்ப்போம். எல்லாம் அறிய வல்லவர். எல்லா மனிதர்களின் உணர்வுகளையும், எல்லா இடங்களில் உள்ள எல்லா காலங்களிலும் நிகழும் நிகழ்வுகளையும் அறியக்கூடியவன் எவனோ அவனே எல்லாம் அறிய வல்லவன் ஆவான். பகவானின் எல்லாம் அறியவல்ல தன்மைக்கோர் அருமையான எடுத்துக்காட்டு துர்வாச முனிவர் வனவாசம் மேற்கொண்டு பாண்டவர்களை தேடி சென்ற நிகழ்ச்சியை குறிப்பிடும் ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 15ஆம் அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தில் காணப்படுகின்றது. துரியோதனன் சூழ்ச்சி செய்து துர்வாச முனிவரையும் அவருடைய 10,000 சீடர்களையும் வனத்தில் இருக்கும் பாண்டவர்களின் விருந்தினராக அனுப்பி வைத்தான். துரியோதனன் அவர்களை அனுப்பி வைத்த நேரம் பாண்டவர்கள் தமது மதிய உணவினை முடித்துவிட்ட நேரமாகும். அப்போதுதானே பாண்டவர்கள் விருந்தினர்களுக்கு போதிய உணவில்லாமல் திண்டாடுவர். துரியோதனின் திட்டத்தை அறிந்த பகவான் கிருஷ்ணர் பாண்டவர் இருக்குமிடம் வந்து திரௌபதியிடம் அவளது அட்சய பாத்திரத்தில் தாம் உண்பதற்கு ஏதேனும் உணவு மிச்சம் இருக்குமா என்று கேட்டார். திரௌபதி அட்சய பாத்திரத்தில் ஒட்டுக்கொண்டிருந்த சிறு காய்கறி துணுக்கு ஒன்றினை அளித்தாள். கிருஷ்ணர் அதனை எடுத்துக்கொண்டார். அச்சமயம் துர்வாசரும் அவருடன் வந்த முனிவர்களும் நதியில் நீராடிக் கொண்டிருந்தனர். திரௌபதி அளித்ததை உண்டு கிருஷ்ணர் திருப்தி அடைந்தவுடன் அவர்கள் அனைவருமே திருப்தி அடைந்தனர். அவர்களின் பசி பறந்தோடி விட்டது. துர்வாசர் மற்றும் அவரது சீடர்கள் மேற்கொண்டு எதையும் உண்ண முடியாத நிலையில் இருந்ததால் அவர்கள் பாண்டவர்களின் இருப்பிடத்திற்கு திரும்பி வராமலே சென்று விட்டனர். இவ்வாறு துர்வாசரின் சாபத்திலிருந்து பாண்டவர்கள் காப்பாற்றப்பட்டனர். துரியோதனன் அவர்களை பாண்டவர்களிடம் அனுப்பி வைத்தான். ஏனென்றால் அவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு பாண்டவர்களால் உணவளிக்க இயலாது. அப்படி உணவளிக்க இயலவில்லை என்றால் சினம் கொண்ட துர்வாசரின் சாபத்திற்கு பாண்டவர்கள் ஆளாவார் என்பதை துரியோதனன் நன்கு அறிவான். ஆனால் கிருஷ்ணர் பாண்டவர்களை இந்த ஆபத்திலிருந்து அவரது தந்திரத்தாலும் எல்லாம் வல்ல தன்மையினாலும் காத்தருளினார். 53 என்றும் புதிதாய் இருப்பவர். கிருஷ்ணர் எப்போதும் சிந்திக்கப்படுகிறார். அவரது நாமம் கோடிக்கணக்கான பக்தர்களால் எப்போதும் ஜெபிக்கப்படுகிறது. இருந்தும் பக்தர்களுக்கு அது ஒருபோதும் தெவிட்டுவதில்லை. கிருஷ்ணரை பற்றி நினைப்பதற்கும் அவரது புனிதமான பெயரை உச்சரிப்பதற்கும் பக்தர்களுக்கு ஆர்வம் குறைவதற்கு பதிலாக அவர்கள் அதனை தொடர்ந்து செய்வதற்கான ஊக்கமும் உற்சாகமும் பெறுகின்றனர். ஆகையினால் கிருஷ்ணர் எப்போதும் புத்தம் புதியவராக திகழ்கின்றார். கிருஷ்ணர் மட்டுமல்ல, கிருஷ்ணரின் ஞானமும் புத்தம் புதியதாகவே இருக்கிறது. 5000 வருடங்களுக்கு முன்பு அருளப்பட்ட பகவத்கீதை இன்றும் கூட பல்லாயிரக்கணக்கான மனிதர்களால் படிக்கப்படுகின்றது. அதில் எப்போதும் ஒரு புதிய ஒளி காணப்படுகின்றது. ஆகவே கிருஷ்ணர் மற்றும் அவரோடு தொடர்புடைய அவரது நாமம், கீர்த்தி, குணங்கள் எல்லாமே எப்போதும் புதியவனாகவே இருக்கின்றன. துவாரகாபுரியில் இருந்த அரசிகள் அனைவரும் அதிர்ஷ்ட தேவதைகளே ஆவர். அவர்கள் நிலையற்றவர்களாகவும் அமைதியற்றவர்களாகவும் இருக்கின்றனர். அதனால் அவர்களை நீண்ட காலத்திற்கு வசீகரிப்பவர் எவருமில்லர். அதனால் ஒருவனது அதிர்ஷ்டம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இருந்தும் அதிர்ஷ்ட தேவதைகள் கிருஷ்ணரை ஒரு கணம் கூட பிரிய முடியவில்லை. இதன் பொருள் கிருஷ்ணரின் கவர்ச்சியானது எப்போதும் புத்தம் புதியதாகவே இருக்கிறது. அதிர்ஷ்ட தேவதைகளால் கூட அவரை பிரிய முடியாது என்பதாகும். கிருஷ்ணரின் கவர்ச்சி மிகு அங்க அமைப்புகளும் கூட எப்போதும் புதியவனாகவே இருக்கின்றன என்பதற்கு லலித மாதவம் என்னும் நூலில் ராதாராணியின் கூற்று ஒன்று காணப்படுகிறது. அதில் கிருஷ்ணர் ஒரு சிறந்த சிற்ப கலைஞரோடு ஒப்பிடப்படுகிறார். ஏனென்றால் பெண்களின் கற்புத்தன்மையை உடைத்து நொறுக்குவதில் வல்லவர் என்பதனால் அவரது வேத நெறிமுறைகளை பின்பற்றி கற்புடைய மங்கையர் தங்கள் கணவர்களிடத்து எப்போதும் நம்பிக்கை மிக்கவர்களாக இருந்த போதிலும் அவருடைய
கல்புத்த கற்பினை தமது அழகு என்னும் சிற்றுளியால் கிருஷ்ணர் உடைக்க வல்லவராவார். கிருஷ்ணரின் தோழியர் அனைவரும் திருமணம் ஆனவர்களோ அவர்களது திருமணத்திற்கு முன்பே கிருஷ்ணர் அவர்களின் நண்பராக இருந்த காரணத்தினால் அவரது கவர்ச்சிகரமான அங்க அமைப்புகளை அவர்களால் மறக்க முடியவில்லை. அவை அவர்களது திருமணத்திற்கு பிறகும் கூட அவர்களை கவர்ந்திழுத்துக் கொண்டே இருந்தன. 54. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ நாம இந்த 52ல 53ல 52ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அறிய வல்லவர் அந்த ஸ்தானத்துல இருந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஸ்தானத்துல என்ன சொல்லப்பட்டுனா ஸ்ரீமத் பாகவத்துல முதல் காண்டத்துல 11ஆம் அத்தியாயத்துல 10ஆம் அத்தியாயம் 11ஆம் ஸ்லோகத்துல சொல்றாரு. அதாவது துரியோனோட சுழற்சி அந்த யாகசுகி நாட்டுல அதுல என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இப்போ அந்த அதுல வந்து துர்வாச முனிவர் வந்து இவங்க பாண்டவருக்கு தொல்லை கொடுக்கணும் அப்படின்னு துரியோதன் என்ன பண்றான், ரொம்ப அழகாக வந்து அவரை வந்து அனுப்புறான் துர்வாச முனிவரை. அதை பத்தி யாராவது தெரியுமா? கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா இருக்காது? ஏன் துர்வாச முனிவரை அங்க அனுப்புறாங்க? எதனால அங்க ஒரு லீலை நடக்குது ரொம்ப அற்புதமானது? யாருக்காவது தெரியுமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, யாரும் பேச மாட்டீங்க. நான் இல்ல ஸ்டோரி ஒண்ணு கூட சொல்ல, ஸ்டோரி சொன்னா ரொம்ப ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்டா பண்ணிட்டு போறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாம் மியூட்ல இருக்காங்களா? நான் பேச கேக்குதுல பிரபு? கேக்குது பிரபு, கேக்குது. யாருமே பேச மாட்டாங்களே. சரி, ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா துரியோதனோட சூழ்ச்சி தான் அது. சூழ்ச்சினால என்ன பண்றாங்க, துர்வாச முனிவர் வராரு. துர்வாச முனிவர் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, கோவப்படுவார். அதே மாதிரி அதே ஏத்தாலும் பயப்படும் பண்ணுவார். அவர் 2 விதமான செயல்பாடு அவர்கிட்ட இருக்கு. ஒரு நிலையான ஒரு முனி கிடையாது அவரு. ஒரு அதாவது சத்ராய இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திரௌபதிக்கும் வரம் கொடுக்கிறார், குந்தி தேவிக்கும் வரம் கொடுக்கிறார், ராதாராணிக்கும் வரம் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி பார்த்தா சக்கரத்துக்கிட்டையும் அடி வாங்கியிருக்காரு, அடி வாங்கி ஓடிட்டு இருக்காரு. இது மாதிரி அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவரோட ஸ்டோரி படிச்சா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சோ இந்த இடத்துல பாருங்க, அவருக்கு தொல்லை கொடுக்கணும்ன்ற பாண்டவர்களுக்கு தொல்லை கொடுக்கணும் துரியோதனன் அனுப்புறான். அதுக்கு ஏத்த மாதிரி இவரை வந்து அங்க அழகா பாவம் கேலி அற்புதமா பண்ணி அந்த காரியத்தை கரெக்டா செய்யறாரு. எல்லாம் அறிய வல்லவர். எனக்கு எல்லா ஜீவராசி தெய்வத்திலும் இருக்காரு இல்லையா பரமாத்மா. இதே ஸ்ரீமத் பகவத்கீதையை நம்ம படிச்சிருக்கோம். நம்மளுடைய உடல்ல உள்ள ஆத்மா நம்ம உடலை மட்டும்தான் அறிய முடியும். அது யோகமய சக்தியா இருக்கலாம். நம்ம உடலுக்குள்ள என்னென்ன நடைபெற என்ன மாதிரி செயல்கள் இருக்கிறது அதுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அடுத்த உடலை பத்தி தெரியாது. ஆனா பரமாத்மாவுக்கு எல்லாமே அறிவார் இல்லைங்களா? இது ஸ்ரீமத் பகவத்கீதையில நம்ம படிச்சிருக்கோம். என்றுமே புதிதாக இருப்பவர் பகவான். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா யோகமய சக்தின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு உடல்ல இருந்து உடலோட மாறும். இந்த ஆத்மா மாறும் போது பாத்தீங்கன்னா அது புதிதா தான் போகும். ஆனா அதோடைய பூர்வ ஜென்ம கர்மகாரியத்துக்கு ஏத்த மாதிரிதான் அந்த உடல் கிடைக்குமே தவிர ஆத்மா எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். எப்பவுமே புதுசா தான் இருக்கும். அதே மாதிரி பகவான் எந்த அவதாரம் கொடுத்தாலும் சரி, யோகமய சக்தியில அவதாரம் எடுத்தாலும் சரி, அது என்றைக்குமே அந்த அவதாரத்துக்கான புதிதா தான் அவர் செயல்படுவார். ரொம்ப அற்புதமா இருக்கும் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இப்ப 64 சச்சிதானந்த இந்த 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 பதம் பாருங்க, இந்த குணங்கள் பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். இதே ஸ்ரீமத் பகவத்கீதையில 13 அத்தியாயம் ஞான யோகத்துல முதல் அத்தியாயத்துல நம்ம விரிவா நம்ம படிச்சிருக்கோம். 24 மூலக்கூறுகள் பண்புகளோட நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? பகவான் எப்படி இருக்கும் கர்ம யோகம், அதாவது கர்மேந்திரங்களும் ஞானேந்திரங்களையும் இந்த புலன்கள் மூலியமாக நம்ம எப்படி செயல்படணும், அந்த 24 பண்புகளோடு எப்படி நம்ம செயல்படணுன்றது அது எப்படி அப்ப நம்ம வந்து இந்த உணர்வு சக்தி, இந்த இன்டெலிஜென்ஸ் சொல்ற இந்த உணர்வு சக்தி, இந்த ஞானேந்திரங்கள் மூலியமா இந்த கர்மேந்திரங்கள் மூலியமா நம்ம செயல்படும் போது, பகவானை மையப்படுத்தி செயல்படும் போது சச்சித்தானந்தமா நம்ம செயல்படுவோம் இல்லைங்களா? அதை பத்தி ரொம்ப அற்புதமா நம்ம இதுல படிக்கலாம். 54 ஹரே கிருஷ்ணா பிரபு படிக்கலாம். 54 சச்சித் ஆனந்த விக்கிரக. கிருஷ்ணரின் உன்னத உடல் நித்தியமானது, ஞானமயமானது மற்றும் ஆனந்தமயமானது. சத் என்பதற்கு எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எப்போதும் இருக்கும் ஒன்று என்று பொருளாகும். அதாவது காலத்தையும் தூரத்தையும் வியாபித்திருப்பது. சித் என்பதற்கு வியாபித்திருப்பது. சித் என்பதற்கு ஞானமயமானது என்று பொருளாகும். கிருஷ்ணர் எவரிடமிருந்தும் எதையும் கற்க வேண்டிய அவசியம் இல்லாதவர்.
அவர் தாமாகவே ஞானமயமானவராக இருக்கின்றார். ஆனந்தம் என்பதற்கு இன்பங்களின் உறைவிடம் என்று பொருள். அருபவாதிகள் நித்திய ஞானமயமான பிரம்மஜோதியில் கலக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஆனால் பரிபூர்ண ஆனந்தத்தின் பெரும் பகுதியாக விளங்கும் கிருஷ்ணரை அவர்கள் தவிர்க்கின்றனர். பிரம்மஜோதியில் கலப்பதின் மூலம் பெறும் பிரம்மானந்தத்தினை ஒருவனால் பௌதிக மாயை, தவறான அடையாளம் காணுதல், பற்று, பற்றின்மை மற்றும் உலக ஈர்ப்பு போன்ற மாசுகளிலிருந்து விடுதலை பெற்ற பின்னரே அனுபவிக்க முடியும். பிரம்மத்தை உணர்வதற்கு ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய அடிப்படை குணங்கள் இவையே ஆகும். பகவத்கீதையில் ஒருவன் முற்றிலும் ஆனந்தமுடையவனாக ஆதல் வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது உண்மையில் ஆனந்தம் அல்ல, மாறாக எல்லா கவலைகளுமிருந்து விடுதலை பெறுவது. ஆனந்தத்தின் ஆரம்ப விதியாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையான ஆனந்தம் அல்ல. ஆத்மாவை உணர்ந்தவர்கள் அல்லது பிரம்மபூத நிலை எய்த பெற்றவர்களே ஆனந்தத்திற்கான நிலையை தம்மை தயார் செய்து கொள்கின்றனர். அந்த ஆனந்தமானது உண்மையில் ஒருவன் கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்ளும் போது மட்டுமே எய்தப்படுகிறது. கிருஷ்ண உணர்வு என்பது பூரணத்துவம் உடையது. அது அருவம் அல்லது பிரம்மத்திலிருந்து பெறும் பிரம்மானந்தத்தினை தன்னுள் கொண்டதாகும். கிருஷ்ணரின் வடிவமான சியாம சுந்தர வடிவத்தில் அருவவாதிகள் கூட ஆழ்ந்த ஈடுபாடு கொள்வர். பிரம்ம சம்ஹிதையில் பிரம்ம ஜோதியானது கிருஷ்ணரின் உடலில் இருந்து எழும் கதிர்கள் என்றும், பிரம்ம ஜோதியானது கிருஷ்ணருடைய சக்தியின் வெளிப்பாடு என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணரே பகவத்கீதையில் உறுதி செய்துள்ளபடி அவரே பிரம்ம ஜோதிக்கு ஆதாரமாக இருக்கின்றார். இதிலிருந்து முழு மெய்ப்பொருளின் அருவ வடிவமானது இறுதி முடிவல்லதன் என்றும், முழு மெய்ப்பொருளின் இறுதி முடிவாக இருப்பவர் கிருஷ்ணரே என்றும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் வைஷ்ணவ பரம்பரையில் வந்தவர்கள் தங்களது ஆன்மீக நிறைவு தேடலில் ஒருபோதும் பிரம்மஜோதியில் கலப்பதற்கு முயற்சிப்பது இல்லை. ஆத்ம உணர்வின் இறுதி லட்சியமாக அவர்கள் கிருஷ்ணர் ஒருவரையே ஏற்றுக்கொள்கின்றனர். ஆகவே கிருஷ்ணரே பரபிரம்மம் அல்லது பரமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீ யமுனாச்சாரியார் பின்வருமாறு வழிபடுகின்றார்: ஒற்றுதலுக்குரிய பகவானே, இந்த மாபெரும் பிரபஞ்சமும் மாபெரும் வெளியும் பிரபஞ்சத்துணில் உள்ள காலமும் பூதங்களும் 10 அடுக்குகளினால் மூடப்பட்டு இருக்கின்றன என்பதையும், ஒவ்வொரு அடுக்கும் முதல் அடுக்கினை விட 10 மடங்கு பெரியதாக இருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். ஜட இயற்கையின் முக்குணங்கள் கர்ப்போதக சாயி விஷ்ணு, சிரோதக சாயி விஷ்ணு, மகாவிஷ்ணு, அவர்களுக்கு மேலாக இருக்கும் ஆன்மீக வானம், அதனுடைய வைகுண்டம் போன்ற ஆன்மீக லோகங்கள், ஆன்மீக வானத்தில் உள்ள பிரம்மஜோதி அனைத்தும் ஒருங்கு சேர்த்தால் அது உமது சக்தியின் திரு வெளிப்பாடு என்பதை தவிர வேறொன்றுமில்லை. ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா. சரிங்க பிரபு. இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம அந்த மேல் பேரால பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான, இப்ப முன்னாடி படிச்சிருந்தோம் இல்லைங்களா, ஆத்மாவுடைய குணங்களை பற்றி பார்த்தோம், அதோட பண்புகள் பற்றோம். பகவானுக்கு எப்படி அதோட குணங்கள் பாருங்க, இங்க என்ன அழகா சொல்லப்படுங்க. அதாவது ஆனந்தத்தின் சச்சித் ஆனந்தமா நம்ம செயல்படனா பகவானை மையப்படுத்தி செயல்படும் போதுதான். அப்ப பௌதிகத்துல நம்ம செயல்படும் போது பாத்தீங்கன்னா பகவானை உணர முடியாது, அந்த ஆத்மாவுடைய உணர்வு நமக்கு வராது. ஆனந்தத்தின் ஆரம்ப விதியாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையான ஆனந்தம் அல்ல. ஆத்மாவை உணர்ந்தவர்கள் அல்லது பிரம்ம பூத நிலை எய்தவர்கள் பெறாதவர்கள் ஆனந்தத்திற்கான நிலையை தம்மை தயார் செய்து கொள்கின்றனர். பிரம்ம ஜோதியை நம்ம கலக்கணும்னா நாம யாருன்றதை முதல்ல உணரணும். இந்த ஆத்மான்றதை யாருன்னு உணரணும் இல்லைங்களா? ஆத்ம ரூபத்துல நம்ம செய்யும் போதுதான் சச்சித்தானந்தமா நம்ம செயல்பாடு இருக்கும். இத முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப அழகா நமக்கு இது விளக்கம் கொடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம ஆத்மான்றது என்ன நம்ம உணர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறமா நாம எல்லா ஜீவராசிகளும் இப்ப நாம கூட ஒரு இது வந்து எல்லாம் நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல தான் இந்த கிளாஸ்ல சொல்லலாம்னு நான் இருந்தேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதை பத்தி விரிவா பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தீட்சை வாங்கியிருக்காங்க நிறைய பேர், நம்ம குரூப்ல இருக்கிறாங்க. குறைஞ்சு ஒரு 25 பேர் 30 பேர் தீட்சை வாங்கியிருக்கிறாங்க. அந்த தீட்சை வாங்கினதுல நான் இப்போ இந்த யாத்திரால போனதுல ரொம்ப அனுபவத்தை நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். நான் தீட்சை வாங்காதவங்க கூட நல்லா நடந்துட்டு இருக்காங்க. ஆனா தீட்சை வாங்கினவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நேர்மாறாவே செயல்படுறாங்க. எண்ணங்கள் எல்லாமே நேர்மாறாவே இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்க இருந்து விலகணும்னு நம்ம நினைக்கிறோம், அந்த குரூப்ல இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறோம். அந்த அளவுக்கு ஈடுபாடு. ஏன்னா இது ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ்ல ஞாயிற்றுக்கிழமைக்கு பேசணும்னு நினைக்கிறோம். அதாவது நம்ம தீட்சை வாங்கணும்னா எதுக்கு வாங்குறோம்? பகவானுக்கு பக்தி கொடுக்கணும், நம்ம நெறிமுறையோடு செய்யணும், செயல்படணும். அதே மாதிரி எந்த ஜீவராசியும் நாம வந்து துன்புறுத்தக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு ஆத்மாவையும் நாம
ஒரு ஏதாவது மனசு குத்துறா மாதிரி எதுவுமே பேசக்கூடாது. ஆனா தீட்சை வாங்குனவங்க நெறைய பேர் நான் பார்த்திருக்கேன். இந்த ட்ரிப்ல இந்த டூர்ல வரும்போது. வாங்குனவங்களே வந்து ஒரு ஒரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள வந்து ரொம்ப ஈஸியா சித்திரவதை பண்ற மாரி இருக்கு. பிரபுஜி ஆடிபிளாவே இல்லையே! பிரபுஜி லைன் கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. அது நெட் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பிரபுஜி கொஞ்சம் ஓஸ்ட் ஆகுறீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓஸ்ட் ஆகுறீங்க. அது நீங்க வேணா அந்த யூடியூப் வேணா ஸ்டாப் பண்ணிடுறீங்களா? ஸ்டாப் பண்ண முடியுமா? இல்லைன்னா எனக்கு என்ன ஓஸ்ட் ஆக்குங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதா. எனக்கு திரும்ப ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. ஓகே. வராது. நீங்க சரி சடனா வந்துருக்கு. வீட்டுல தெரியாம மோடம் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஓகே. இது 55 அப்படி கண்டினியூ பண்ணலாமா பிரபு? ஹரே கிருஷ்ணா. பண்ணலாம். 55 எல்லா யோக சித்திகளும் உடையவர். பல்வேறு வகையான யோக சித்திகள் இருக்கின்றன. யோக சித்தர்களால் எய்தப்படும் உயர்ந்த யோக சித்திகள் 8 வகைப்படும். அவை சிறிதினம் சிறிதாதல், பெரிதினம் பெரிதாதல் போன்றவையாகும். இப்பௌதீக சித்திகள் மற்றும் ஆன்மீக சித்திகள் அனைத்தும் கிருஷ்ணரிடம் முற்றிலும் நிறைந்து காணப்படுகின்றன. 56 கிருஷ்ணரின் கற்பனைக்கு எட்டாத அற்புத சக்திகள். கிருஷ்ணர் இப்பிரபஞ்சத்தில் மட்டுமல்ல, உயிர்களின் இதயங்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் அமர்ந்து இப்பிரபஞ்சம் எங்கனம் நிறைந்திருக்கின்றார். கிருஷ்ணரின் இந்த கண்ணுக்கு எட்டாத அற்புத சக்தியினை பற்றி குந்தி தேவி தனது பிரார்த்தனையில் குறிப்பிட்டுள்ளதை நாம் காணலாம். கிருஷ்ணர் குந்தி தேவியுடன் உரையாடி கொண்டிருக்கும் அதே சமயத்தில் அஸ்வத்தாமா எய்த பிரம்மாஸ்திரத்தினால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த உத்தரையின் கருப்பைக்குள்ளும் புகுந்தார். கிருஷ்ணரால் பிரம்மதேவர், சிவபெருமான் போன்றவர்களையும் கூட மாயை வசப்படுத்த முடியும். பாவத்தின் பலன்களிலிருந்து சரணடைந்த பக்தர்கள் அனைவரையும் அவரால் காக்கவும் முடியும். அவரது அற்புத சக்திக்கு இவை சில எடுத்துக்காட்டுகள் ஆகும். அதனால்தான் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கிருஷ்ணரை இவ்வாறு வழிபட்டு அவருக்கு தமது பந்தனங்களை சமர்ப்பிக்கின்றார். மனிதனாக அவதரித்து இருக்கின்ற கிருஷ்ணர் தமது நிழலாக ஜட இயற்கையை கொண்டிருக்கிறார். அவர் தம்மை ஏராளமான பசுக்களாகவும் கன்றுகளாகவும் ஆயர்குல சிறுவர்களாகவும் பெருக்கிக் கொண்டிருக்கிறார். அவர்களிடம் மீண்டும் அவர் தம்மை நாற்கரமுடைய நாராயணர் வடிவத்தில் வெளிப்படுத்துகின்றார். கோடிக்கணக்கான பிரம்ம தேவர்களுக்கு அவர் ஆத்ம உணர்வினை போதிக்கின்றார். அதனால் அவர் பிரபஞ்சத்தின் தலைவர்களால் மட்டுமல்ல, ஒவ்வொருவராலும் வணக்கத்திற்குரியவர் ஆவார். ஆகவே நான் அவரை எப்போதும் முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்வேனாக. பாரிஜாத மலரை எடுப்பது தொடர்பாக நடந்த யுத்தத்தில் கிருஷ்ணரால் இந்திரன் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் அவனை சந்தித்து நாரதர் இவ்வாறு குறை கூறினார். ஓ தேவர்களின் அதிபதியான இந்திரனே, கிருஷ்ணர் பிரம்மதேவர், சிவபெருமான் போன்றவர்களை ஏற்கனவே தோற்கடித்திருக்கின்றார். அவர்களுக்கே அக்கதி என்றால் ஒன்றுக்கும் உதவாத தேவனான உன்னை பற்றி என்ன சொல்ல இருக்கிறது? நாரத முனிவர் உண்மையில் இந்திரனை வேடிக்கையாகத்தான் குறை கூறினார். இந்திரனும் அதை ரசித்தான். நாரதரின் கூற்றிலிருந்து கிருஷ்ணரால் பிரம்மதேவனையும் சிவபெருமானையும் அதுபோல் இந்திரனையும் கூட மாயை வசப்படுத்த முடியும் என்பது உறுதி செய்யப்படுகிறது. ஆகவே சாதாரண உயிர்களையும் அதே போல் வசப்படுத்தும் கிருஷ்ணரின் சக்தியை பற்றி கேள்விக்கே இடமில்லை. பாவ வினைகளை அறுத்தறியும் கிருஷ்ணரின் சக்தி பற்றி பிரம்ம சம்ஹிதையில் பின்வருமாறு விளக்கப்படுகின்றது. வானலோகத்து தேவேந்திரனது இருந்து பூமியில் உள்ள சாதாரண சிற்றெரும்பு வரை எல்லோரும் அவர்களின் முன்வினை பயனுக்கு ஆளாகின்றனர். ஆனால் கிருஷ்ணரின் பக்தனோ அவரது அருளால் தனது பாவத்தின் பலனிலிருந்து விடுதலை பெறுகிறான். இது தமது குருவின் இறந்துவிட்ட மைந்தனின் உயிரை மீட்டு வருவதற்காக கிருஷ்ணர் யமலோகத்திற்கு சென்ற நிகழ்ச்சியில் தெளிவாக நிரூபணமாகிறது. கிருஷ்ணரின் குரு மாண்டு போன தமது மைந்தரின் உயிரை மீண்டும் பெற்று தருமாறு கிருஷ்ணரை வேண்டிக் கொண்டார். அதனால் அந்த உயிரை பறித்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் யமதர்மனை தேடி கிருஷ்ணர் யமலோகம் சென்றார். அங்கு அவர் யமதர்மனை பார்த்து எனது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த உயிரை மீண்டும் என்னிடம் தருவாயாக என்று ஆணையிட்டார். இந்த நிகழ்ச்சியின் விளக்கம் என்னவென்றால், ஜட இயற்கை விதிகளின் கீழிருக்கும் ஒருவன் அந்த விதிகளுக்கு ஏற்ப யமதர்மனால் தண்டனைக்கு ஆளாகின்றான் என்ற போதிலும் கூட கிருஷ்ணரின் கருணையினால் அவன் முற்றிலும் பாதுகாக்கப்படுகிறான் என்பதாகும்.
கிருஷ்ணரின் அற்புத சக்திகள் சுகதேவ கோஸ்வாமியால் இவ்வாறு விளக்கப்படுகிறது. கிருஷ்ணர் எனது அறிவை குழப்புகின்றார். ஏனென்றால் அவர் பிறப்பற்றவராக இருந்தும் நந்த மகாராஜாவின் மைந்தனாக அவதரித்தார். அவர் எங்கும் வியாபித்திருப்பவராக இருந்தும் அன்னை யசோதையின் மடியிலே தவழ்ந்தார். அவர் சர்வ வியாபகத்தன்மை உடையவராக இருந்த போதிலும் அன்னை யசோதையின் அன்பிற்கு கட்டுப்பட்டார். அவருக்கு ஏராளமான வடிவங்கள் இருந்த போதிலும் அவர் ஒரே ஒரு கிருஷ்ணராக அவரது தாய் தந்தையான யசோதை மற்றும் நந்த மகாராஜாவின் முன் நடனமாடினார். பிரம்ம சம்ஹிதையிலும் கிருஷ்ணர் அவரது நித்திய உறைவிடமான கோலோக பிருந்தாவனத்தில் நித்தியமாக இருந்த போதிலும் அவர் அணு உட்பட எங்கும் நிறைந்திருக்கின்றார் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. பிரபு படிக்கவா? மேற்கொண்டு 57 படிங்க பிரபு. 57. அவரது உடல் எண்ணற்ற பிரபஞ்சங்களை உண்டாக்குகின்றது. ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் காண்டம் 14ஆம் அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தில் பிரம்மதேவர் கூறுகின்றார், போற்றுதலுக்குரிய பகவானே, ஆணவம், புத்தி, மனம், ஆகாயம், காற்று, அக்னி, நீர், நிலம் போன்றவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய பானையோடு ஒப்பிடப்படும் இந்த பிரபஞ்சத்தின் பொருட்களாகும். இது மிகப்பெரிய பானையில் எனது உடல் சிறிதினும் சிறிதாகும். பல பிரபஞ்சங்களில் ஒன்று என்னால் படைக்கப்பட்ட போதிலும் சூரிய ஒளியில் ஏராளமான அணுக்கள் காணப்படுவது போல் உமது உடலின் மயிர்கால்களிலிருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் வந்து போய்கொண்டிருக்கின்றன. உமக்கு முன்னே நான் ஒன்றுமில்லாதவன் ஆவேன். ஆகையினால் பகவானே, நீர் என்னை மன்னித்து அருள்வீராக, எனக்கு கருணை காட்டுவீராக. ஒரே ஒரு பிரபஞ்சத்தை மட்டும் ஒருவன் எடுத்துக்கொண்டாலும் கூட அதனுள் ஏராளமான வினோத கலப்புகள் இருப்பதை அவன் காணலாம். ஏனென்றால் அங்கு ஏராளமான லோகங்களும் எண்ணற்ற உறைவிடங்களும் தேவர்களின் இடங்களும் இருக்கின்றன. பிரபஞ்சத்தின் சுற்றளவு 4 கோடி மைல்களாகும். அங்கு பாதாள லோகம் போன்ற எண்ணற்ற லோகங்கள் இருக்கின்றன. கிருஷ்ணரே, இவை அனைத்திற்கும் மூலாதாரமாக விளங்கிய போதிலும் அவர் தமது அற்புத சக்திகளை வெளிப்படுத்திக் கொண்டு எப்போதும் பிருந்தாவனத்தில் காணப்படுகின்றார். இது போன்ற அற்புத சக்திகளை உடைய எல்லாம் வல்ல இறைவனை யாரால் போதிய அளவு வழிபட முடியும்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே ஸ்டாப் பண்ணிக்கலாம், டைம் ஆயிடுச்சு, அங்க வர போகணும். ஹரே கிருஷ்ணா. 57 நம்ம நிறுத்திக்கலாம். 58 நாம அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணலாம். அடுத்த வாரத்தில் இது முடிச்சுக்கலாம் இதை. ஹரே கிருஷ்ணா. சரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஓம் भावनीय वैष्णवियो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद की जय. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஓம் சத்யம். ஹரே கிருஷ்ணா. நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. இடையில கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போச்சு. சரி, அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏதாவது டவுட் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கோமதி மாதாஜி வந்து ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது ஸ்டோரி எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க இடையில? இதை கேட்டா கம்முன்னு இருக்கீங்களே மாதாஜி? இல்ல பிரபுஜி, பாதி தெரிஞ்சது பாதி தெரியல, அதனால பிரபுஜி. ஓகே மாதாஜி. ஓகே. அடுத்த வாரம் கொஞ்சம் நம்ம இந்த வாரம் சரியாமே நம்ம கிளாஸ் எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருந்தோம். எல்லாம் ஓரளவு கிளியர் ஆயிட்டோம். அடுத்த வாரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா கிளாஸ் எடுக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே பிரபு. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा माता जी.